Hey guys, last class la method of preparation from alkenes பார்த்தோம். ஹாலோ alkenes எப்படி prepare பண்றதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா from alcohols எப்படி prepare பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? Let's get into the class. Yes. இப்போ first பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 6 காம்பனன்ட்ஸ் இருக்குது ஆல்கஹாலோட எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல்லும் அன்ஹைட்ரைஸ் ஜிங்க் குளோரைடும் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், அதோட ஹெச்சிஎல் போடுறாங்க. இப்போ இந்த ஹெச்சிஎல் பார்த்தீங்கன்னா ஹெச் ப்ளஸ் சிஎல் மைனஸாக பிரியுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திஸ் ஹெச் ப்ளஸ் வந்துட்டு இந்த ஓஹெச்சோட போய் அட்டாக் ஆகுது. ஓஹெச் ஆக்சிஜன் கிட்ட லோன் பேர் இருக்கும் இல்லைங்களா, அந்த லோன் பேர்லேருந்து ஒரு பேரை இந்த ஹெச் ப்ளஸில் எலக்ட்ரான்ஸ் இல்லை, ஸோ ROH2 ப்ளஸ்ஸாக மாறுது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த OH2 கம்ப்ளீட்டாக வெளியே போயிட்டு R கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் ஒரு வாட்டர் மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? இப்போது இந்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச்மெண்ட் இஃப் பாசிபிள் பண்ணலாம். மித்தைடு ஷிஃப்ட்டு, ஹைட்ரேட் ஷிஃப்ட், அப்படி இல்லைன்னா ரிங் எக்ஸ்பேன்ஷன் எது வேணால் பண்ணலாம். ரீஅரேஞ்ச்மெண்ட் இஃப் பாசிபிள். ரீஅரேஞ்ச்மெண்ட் இல்லைன்னா இப்போது இந்த ஹெச்சிஎல்ல ஹெச் ப்ளஸ் சிஎல் மைனஸ் எழுதுறீங்களா, ஹெச் ப்ளஸ் போயிட்டு OH அட்டாக் பண்ணுச்சு. இப்போ இந்த சிஎல் மைனஸ் வந்துட்டு இங்கே வரும், சிஎல் மைனஸாக. இப்போ இது ஒரு அல்கைல் ஹாலைடை ப்ரிப்பேர் பண்ணிடும். ஓகேங்களா? OH வில் கோ அவுட், சிஎல் வில் கம் இன். OH வெளியே போயிடும், சிஎல் வந்துடும். இந்த இதில் பார்க்குற எல்லா ஸ்டெப்ஸ்லையுமே இது இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டெஸ்ட் பார்க்க போகிறோம், லூகாஸ் டெஸ்ட். இது லூகாஸ் டெஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து டிஸ்டிங்விஷ் டெஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. இந்த லூகாஸ் டெஸ்ட்டில் வந்துட்டு இதோட ரியேஜென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் HCl அண்ட் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைடு. இப்போது நம்ம பிரைமரி கார்போகேட்டையன், அதாச்சும் அது பிரைமரி ஆல்கஹாலாக இருக்கும், ஃபைனலாக ஃபார்ம் பண்ணுறது பிரைமரி ஆல்கைல் ஹாலைட் ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் செகண்டரி கார்போகேட்டையன், அப்புறம் டெர்ஷியரி கார்போகேட்டையன். இப்போது இது இந்த மாலிக்யூலோட பிரைமரி கார்போகேட்டையனோட இந்த லூகா ரியேஜென்ட்டை போட்டோம்னா இட் வில் கிவ் டர்பிடிட்டி. ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறமா தான் இட் வில் கிவ். ஓகேங்களா? அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டிஸ்டிங்விஷ் டெஸ்ட்டு. டர்பிடிட்டி இன் லாங் டைம், ரொம்ப நேரம் கழிச்சு தான். இதே செகண்டரி கார்போகேட்டையானில் லூகாஸ் ரியேஜென்ட் போட்டோன்னா டர்பிடிட்டி இன் மினிட்ஸ், டக்குன்னு ஒரு மினிட்ஸில் கொடுத்துரும், ஃபியூ மினிட்ஸில். இதே அந்த டெர்ஷியரி கார்போகேட்டையான், அதாச்சும் டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து டெர்ஷியரி கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா, அதில் லூகாஸ் ரியேஜென்ட் போட்டோன்னா டர்பிடிட்டி இன் செகண்ட்ஸில் ஃபார்ம் ஆகிடும், டக்குன்னு டர்பிடிட்டி ஃபார்ம் ஆகிரும். ஓகேங்களா? இதுதான் இப்படி எது டிஃப்ரென்ஷியேஷன் டெஸ்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான டெஸ்ட்டும் கூட இந்த லூகா டெஸ்ட். ஓகேங்களா? இதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு சோடியம் புரோமைடும் சல்ஃபியூரிக் ஆசிடும். இப்போ இந்த சோடியம் புரோமைடு ப்ளஸ் H2SO4 இது ரெண்டும் சேர்ந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதுதான் ஒரு HBr ஹைட்ரோப்ரோமைடும், இதுக்கு கூட சோடியம் பைசல்ஃபேட்டும் ஃபார்ம் ஆகிடும், NaHSO4. இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போது NaHSO4 மாற்றுது இல்லைங்களா, ஆகிட்டு அப்புறமா தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கஹாலோட ரியாக்ட் ஆகும். அந்த HBr தான் இதோட மெயின் ரியேஜென்ட்டே. இப்போது இந்த ROHோட இந்த HBr போடுறோம். இந்த HBr will come as H plus Br minus, Br minus. இப்போ இந்த H plus போயிட்டு OH கிட்ட இருக்க லோன் பேரோட ரியாக்ட் ஆகி ROH2 plus ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம்
இது ரிலீவ் ஆயிரும் வாட்டர் மாலிக்யூலா. நெக்ஸ்ட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பிஆர் மைனஸ் உள்ள வந்து ஆர்பிஆரை ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பில் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும் இஃப் பாசிபிள் மாத்திரம்தான். ஏன்னா சில இதில் ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. ஏங்க நான் திருப்பி திருப்பி ரீஅரேஞ்ச்மெண்ட் பற்றி சொல்கிறேன்னு பாருங்கள். ரீஅரேஞ்ச்மெண்ட் இஃப் பாசிபிள் தான். ஓகேங்களா? இது புரிஞ்சிச்சா? நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு PX3. இந்த PX3ல எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹாலோஜனாக தான் இருக்கும். ஒன்று குளோரினாக இருக்கலாம், இல்லை புரோமினாக இருக்கலாம். ஸோ யூஸ்வலி என்ன நடக்கும்? ஃப்ரம் ஆல்கஹால்ஸ் OH வில் கோ, அந்த ஹாலோஜன் வில் ரீப்ளேஸ் இட். ஸோ இப்போ ROH இதில் PX3 தட் எக்ஸ் கேன் பி குளோரின் ஆர் புரோமின். இப்போ இது RXஆ ஃபார்ம் ஆகும். இதில் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க ரீஅரேஞ்ச்மெண்ட் எதில் இருக்கும் எதில் இருக்காது சொல்லிட்டு. இதுதான் மெயினாக கன்வர்ஷன்ஸில் ஹெல்ப் பண்ணும் நம்மளுக்கு. இது எப்படி ஃபார்ம் ஆகும்னா ஃபஸ்ட்டு 3 ஆல்கஹால் மாலிக்யூல் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் PX3 இல்லையா? இப்போ இதில் H3PO3யும் ப்ளஸ் 3RX ஃபார்ம் பண்ணும். இதுதான் இது இப்படி தான் அதோட ஸ்ப்ளிட் அப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு PCl5ல எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். PCl5லையும் பார்த்தீங்கன்னா யூ வில் நாட் ஹாவ் எனி ரீஅரேஞ்ச்மெண்ட். PX3லையும் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட், PCl5லையும் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். இது டைரக்டாக PCl5, நாட் எக்ஸ் கேன் பி திஸ் ஆர் தட். நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். ஓகே, இப்போ we take a alcohol, number PCl5 போடுறோம். so we get a alkyl halide. இதோட எது எப்படி bond break and form பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ROH. ஓகேங்களா? PCl3 இங்கே ஒரு CN, இங்கே ஒரு CN. RCl POCl3 HCl. ஸோ இங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிடும். ஓகே, PCl5 எப்படி வந்தாச்சுன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு ரெட் ஃபாஸ்பரஸோட ஒரு அல்கைல் ஹாலைடு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதோட ரியேஜென்ட் ரெட் ஃபாஸ்பரஸும் X2வும் பண்ணால் இது ரியாக்ட் ஆகி PX2. ஆக்சுவலி இதில் எக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரோமனும் அயோடனும், மோஸ்ட்லி அயோடன் வராது, ஆனால் இதில் புரோமன் அயோடன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்சர்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இப்போது ஒரு ஆல்கஹால் PX3 இது யூ கேன் ஆஸ்க், இங்கே ஒரு PX3 இருக்கே சொல்லிட்டு. இந்த PX3 வந்து எக்ஸ் வில் பி குளோரின் ஆர் புரோமன். இது வந்து ரெட் ஃபாஸ்பரஸோட ரியாக்ட் பண்ணுறதில்ல, எக்ஸ் வில் பி புரோமன் அண்ட் அயோடன். ஓகேங்களா? ஸோ இப்போ PX3 வந்ததுன்னா ஒரு அல்கைல் ஹாலைட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேயா? அதுக்கும் இதுக்கும் PX3க்கும் ரெட் ஃபாஸ்பரஸும் வரும்போது என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதோட லாஸ்ட் ஒன் வந்துட்டு தயோனைல் குளோரைடோட எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ தயோனல் குளோரைடு இந்த ரியாக்ஷனை வந்து டார்சன்ஸ் ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஆஸ் யூஷுவல் ஆல்கஹால் தயோனல் குளோரைடு. ஸோ இங்கே RCl ஃபார்ம் பண்ணிடும். திஸ் வில் ஆல்சோ ஹாவ் நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நம்ம ஆல்கஹால்லேருந்து அல்கைல் ஹாலைட் ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம்ல. இப்போ நம்ம பார்த்த அந்த 6 மெத்தட்லேயே பெஸ்ட் மெத்தட் டு ஃபார்ம் அல்கைல் ஹாலைட் வந்து இதுதான். எஸ்பெஷலி அல்கைல் குளோரைடு.
பெஸ்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் RCl alkyl chloride வந்துட்டு டார்சன்ஸ் ரியாக்ஷன் தான். ஓகேங்களா? இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும் பார்த்தீங்கன்னா ROHSOCl இப்படி இருக்கும். இப்போ RCl SO2HCl. ஓகே, இந்த RCl தான் நம்மளோட ப்ராடக்ட். டார்சன் ரியாக்ஷனில் என்ன ஃபார்ம் ஆகும்? RCl ஃபார்ம் ஆகும். PCl5லையும் RCl ஃபார்ம் ஆகும். PX3ல பார்த்தீங்கன்னா X can be chloride bromine, ரெட் ஃபாஸ்பரஸ் வந்ததுன்னா bromine iodine X will be. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஷார்ட்ல பார்ப்போம். எப்போவுமே நம்ம ஒரு கன்சைஸ்டாக ஒரு விஷயம் பார்ப்போம் இல்லைங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு சிங்கிள் ஷார்ட்ல. இப்போ this is 1 2 3 4 2 butanolனு சொல்லலாமா? butan 2 ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ZnCl2னால இங்கே Cl ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் NaBr and sulfuric acid Br. ஸோ இது PX3, X can be chlorine or bromine. ஸோ அந்த எக்ஸை chlorine or bromine இருக்கலாம். PCl5ல இது Cl இருக்கும். ரெட் ஃபாஸ்பரஸ்லையும் X will be bromine or iodine. thionyl chlorideல ஹாலைட் வந்துட்டு Cl தான். ஓகேயா? இது புரிஞ்சிச்சா? இது ஜஸ்ட் இது நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக ரியாக்ஷன்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் முடிக்க முடியாது. ஒரு வாட்டி படிச்சுட்டு அதுக்குமா கன்சைஸ்டாக இந்த மாதிரி நான் கன்சைஸ்டு ஒன் ஷாட் கொடுக்குறச்ச யூ ஷுட் நோட் இட் டவுன் இன் அ செப்பரேட் ஒரு சின்ன நோட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிவைஸ். ஓகேயா? நோட் இட் டவுன். Noted? Next, halogen exchange method. இந்த halogen exchange methodல என்னன்னா halogen alkyl halide இருந்து alkyl halide வரும். Just halogen will get exchanged. We have two types of reaction in this. ஒன்று Finkelstein, இன்னொன்று Schwarz. Finkelsteinல what do we prepare is alkyl iodide. Schwarzல we prepare alkyl, நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் alkyl fluoride. இதுவும் SN2 தான், அதுவும் SN2 தான். ஓகே, இதில் R alkyl group can be primary or secondary. Same goes for this. Alkyl group can be primary or secondary. இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுற ரியாக்டன்ட்டில் எக்ஸ் இருக்கும்ல ஹாலோஜன் குரூப், தட் எக்ஸ் கேன் பி குளோரின் ஆர் bromine. ஸ்வார்ட்ஸ் ரியாக்ஷனில் தட் எக்ஸ் கேன் பி குளோரின், bromine, iodine. ஓகே, ப்ராடக்ட் தான் ஃப்ளூரைடு. ப்ராடக்ட் இது வந்துட்டு ப்ராடக்ட் என்ன ஃபார்ம் பண்ண போகிறோமோ இது ரியாக்டன்ட்ல இருக்கிற எக்ஸ் என்ன அப்படின்றது. ஓகே, இப்போ இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு alkyl halide எடுக்கிறோம். they were X can be chlorine or bromine in this. இதோட sodium iodide in acetone போடணும். So what do we prepare here? alkyl iodide. அதுக்கப்புறமா எது சோடியம் NaRCl யூஸ் பண்ணியிருந்தா NaCl ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதில் alkyl iodide ஃபார்ம் ஆகுதுல. இப்போ இந்த NaX வந்துட்டு precipitate அசிட்டோன்லேருந்து precipitate ஃபார்ம் ஆகும். precipitate in acetone. Precipitate out in acetone. இப்போ
ஃபிங்கல்ஸ்டீன் ரியாக்ஷன் முடிஞ்சிச்சு. அது வந்துட்டு அல்கைல் அயோடைடு தான் ஃபார்ம் பண்ணும், விச் இஸ் ப்ராடக்ட் SN2. R can be that alkyl can be primary or secondary. அதுக்கப்புறம் அந்த X which we use as reactant, others can be chlorine or bromine. This is reaction. Sodium iodide and acetone. இதில் NaX வந்து will precipitate out an acetone. இப்போ Schwartz reaction பார்த்தீங்கன்னா alkyl fluoride தான் ப்ராடக்ட், சேம் SN2. R will be primary or secondary. என்ன ரியாக்டன்ட் பார்த்தீங்கன்னா இதில் குளோரின் புரோமின், இது குளோரின் புரோமின் அண்ட் அயோடின் ரியாக்டன்ட்ல இருக்கிற அந்த அல்கைல் ஹாலைட். இப்போ இதோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா RX, இதில் வந்து ஃப்ளோரா AgF, COF2 எது வேணால் போட்டு ஹீட் பண்ணிட்டோன்னா we will get RF. ஓகேங்களா? இப்போது இதோட ரியேஜென்ட்ஸ் பார்த்துடலாம். ரியேஜென்ட் என்ன? sodium iodide in acetone for Finkelstein. Schwartzக்கு ரியேஜென்ட் என்ன? AgF, COF2. இவ்வளோதான் ரியேஜென்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருச்சா? ஃபிங்கல்ஸ்டீன் அண்ட் ஸ்வாட் ஒரு ரீகேப் போகலாமா? ஃபிங்கல்ஸ்டீன் வந்து ப்ராடக்ட் வில் பி அல்கைல் அயோடைட், ஸ்வாட்ஸ் வில் பி அல்கைல் ஃப்ளூரைட். இதோட ரியாக்டன்ட்ல இருக்கிற ஹாலஜன் என்னவா இருக்கும்? குளோரின் புரோமினா இருக்கும். அதில் குளோரின் புரோமின் அயோடனா இருக்கும். திஸ் இஸ் ஆல்சோ SN2, திஸ் இஸ் ஆல்சோ SN2. இது வந்துட்டு பிரைமரி செகண்டரி தான் அல்கைல் குரூப்பாக இருக்கலையும், சேம் கோஸ் ஃபார் ஸ்வாட்ஸ் பிரைமரி செகண்டரி தான். ரியேஜென்ட் என்ன பார்த்தீங்கன்னா சோடியம் அயோடைடு அண்ட் அசிட்டோன், இட் வில் பி சில்வர் ஃப்ளூரைட், குளோபால் ஃப்ளூரைட், அதுக்கப்புறமா Hg2F2. இதெல்லாம் தான் ரியேஜென்ட்ஸ். ஓகேங்களா? NaX will precipitate out in Schwartz Finkelstein reaction. NaX will precipitate out in acetone. அவ்வளோதான். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.